கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே நாம் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 43 அதிகாரம் அதில் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்து வரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்ததான ஒரு வசனம். பாருங்க, முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்து வரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். சொல்லி முடித்தது அடுத்த வசனம் தொடர்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று. இதெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளை குறிக்கிறது. பாருங்க, தண்ணீர் என்று சொல்லும் பொழுது நாம் ஓரளவு அதை நடந்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. ஆறு என்று சொல்லும் பொழுது அடித்து செல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. அக்கினி என்று சொல்லும் பொழுது சுட்டரிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. இந்த 3 சூழ்நிலைகளிலும் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், நாம் யாரை சார்ந்து கொள்கிறோம் என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம வேதத்துல பார்க்கிறோம், கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்து அறிந்தார். அதே போல அவன் இதுல ஜெயம் எடுத்தான். ஆண்டவர் சோதிக்கும் பொழுது அப்படியே ஆண்டவர் தன்னுடைய மகனை பலியிட்டாலும் அவன் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு அதுல ஜெயம் எடுக்க நேர்ந்தது. தேவனை சார்ந்து கொண்டான். இந்த வேளையிலும் கூட 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்திலே நான் வாசிக்கிறேன், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த முழு வெற்றியை நாம் அடைய முடியும், அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம இன்றைக்கு 2 ராஜாக்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆசா என்கிற ராஜாவை பார்க்க போகிறோம், தாவீது ராஜாவையும் பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 14 அதிகாரம் 9 வசனம் நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இந்த ஆசா என்கிற ராஜாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, அவன் தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த நேரத்திலே அவனுக்கு நேரிட்டதான அந்த ஆபத்திலே அவன் கர்த்தரை நோக்கி கூக்குரல் இடுகிறான், ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லப்பா, ஆண்டவரே, எனக்கு துணையாக நில்லுங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது பாருங்க 12 வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல பாருங்க, அந்த ஆபத்துல ஆசா கர்த்தரை நோக்கி அவன் மன்றாடுகிறான், சார்ந்து கொள்ளுகிறான். அப்பா, நீங்க ஒருவர் தான் என்னை விடுவிக்க கூட ஆண்டவர் என்று சொல்லி சார்ந்து கொள்கிறான். 2 நாளாகமம் 15 அதிகாரத்துல 4 வசனத்திலே வாசிக்கிறேன், தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். 15 வசனம், இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, பாருங்க, தனக்குண்டான நெருக்கத்துல ஆபத்துல கர்த்தரை நோக்கி அவங்க சார்ந்து கொள்ளுகிறாங்க. அப்பொழுது ஒரு வெற்றியுள்ள, ஒரு ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். ஆனால் அதே அதிகாரத்திலே
16ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆசா அரசாண்ட 30ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். 2, 3, 4ஆம் வசனங்களை நீங்கள் வாசியுங்கள், நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் எனும் சீரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பாருங்க, இந்த பாஷா என்கிற ராஜா யூதாவுக்கு விரோதமாக வந்து அந்த ராமா என்கிற பட்டணத்தை கட்டும் பொழுது அன்றைக்கு ஆசா இன்னொரு ஒரு ராஜாவினிடத்திலே தன்னுடைய வெள்ளியும் பொன்னியும் அனுப்பி உதவிக்காக அங்கே செல்கிறார். ஆரம்பத்திலே அந்த மிகப்பெரியதான ஒரு கூட்டம் எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையாய் கூடி இருக்கும் பொழுது கர்த்தரை சார்ந்து கொண்ட அந்த ஆசா இன்றைக்கு பாருங்க, ஒரே ஒரு ராஜா வந்து அவனுக்கு விரோதமாக அந்த பட்டணத்தை கட்டும் பொழுது அவன் சீரியா ராஜாவினிடத்திலே தன் உதவிக்காக அவன் போகிறான். அடுத்த உடனடியாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாமினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையா இருந்தார்கள் அல்லவா? நீ கர்த்தரை சார்ந்து கொண்டோ போதோவெனில் அவர்களை உமது கைக்கு ஒப்பு கொடுத்தாரே. 9ஆம் வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமியின் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். தேவ ஜனமே பாருங்க, ஆரம்பத்துல ஆண்டவரே உங்களை தான் நான் சார்ந்திருக்கிறேன், நீங்க தான் அந்த காரியத்தை எனக்கு ஜெயமா முடித்து கொடுக்க முடியும், இந்த வியாதி என்னிலிருந்து நீங்க தான் விளக்க முடியும் என்று சொல்லி நம்ம ஒரு நாள் நம்ம சார்ந்து வாழ்ந்திருப்போம். இப்பயும் சார்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இப்பொழுது நீங்க யோசித்து பாருங்கள், நீங்கள் இன்னும் இன்றைக்கு கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அப்பா நம்மை கைவிட மாட்டார். ஆகவேதான் பாடல் இப்படியாக நாம் பார்க்கிறோம். என்ன வந்தாலும் நம்புவே என்னை சரேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது நேசரை. அகலம் ஆழம் உயரமா எவ்வளவு அன்பு கொண்டா, என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டா. ஆம் தேவ ஜனமே, எப்பொழுதும் அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அதே அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பாருங்க தேவ பிள்ளைகள், கடைசி நேரத்துல கூட அந்த வியாதியில கூட கர்த்தரை தேடலை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன தெரிகிறது? அப்பாவுடைய உள்ளம், என் பிள்ளை எப்போது என்னே சார்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லுகிறதான அந்த ஒரு ஏக்கம், நம்ம அவரையே நம்ம சார்ந்து வாழும் பொழுது ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையா நம் வாழ கர்த்தர் நம்ம அழைத்து கொண்டிருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். பாருங்க, அந்த கடைசி நேரத்துல கூட அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. நாம் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மளோட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் என் பிள்ளை என்னையே சார்ந்து கொள்ளணும் என்று அவர் நம்ம எதிர்பார்க்கிறார். பாருங்க, அடுத்தபடியாக நாம் தாவீதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தாவீது ராஜாவை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 to 6 வரையுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன்.
தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் குன்றுபடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. சவுலின் ராஜாவின் கைக்கு தப்பி தாவீது பெலிஸ்தரின் ராஜாவாகி ஆகீசின் இடத்திலே தஞ்ச புகுந்திருக்கிறார். இந்த வேளையிலே தான் இப்படிப்பட்டதான ஒரு கொள்ளை சம்பவம் நடக்கிறது. பாருங்க, 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்த போது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பாருங்க, எல்லாம் போய்விட்டது. திரும்பி வர்றதுக்குள்ள எல்லாம் போயிட்டு, தன் மனைவிமார்கள், பிள்ளைவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். சத்தமிட்டு தங்களில் பலனே இல்லாத அளவு அவங்க அழுதாங்களாம். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தைகளின் நிமித்த மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கும் ஒரு இழப்பு, அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் இழப்பு. ஆனால் அவனோடு கூட இருந்தவர்கள் கூட ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லல. சரி ராஜா, இவ்வளவு தூரம் நீங்க எங்களை கைட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் சரியாயிடும், நம்ம போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லல. அவங்க சொல்றாங்க, கல்லெறியணும், அவனை கல்லெறியணும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு வேதனையா இருந்திருக்கும் அந்த நேரத்துல. பாருங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனா தாவீது பாருங்க, ஆகீஸ் ராஜாவை சார்ந்து கொள்ளல. ஆகீஸ் ராஜா எனக்கு எவ்வளவு பிரியமான ஒரு ராஜா, அவங்க என் மேல ரொம்ப நேசம் வச்சிருக்காங்க, இருங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க, நீங்க அப்படி சொல்றீங்க, நான் போய் ஆகீஸ் ராஜாவை பிடிச்சிட்டு வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்சத்துல அவர் சார்ந்து கொள்ளவில்லை. ஆகீஸ் ராஜாவிடத்திலே சார்ந்து கொள்ளவில்லை. மாறாக அவன் தன்னை ராஜாவாக்கின, ஆடுகளின் மந்தே ஆடுகள் பின்னாக போய்கொண்டிருந்த என்னை ராஜாவாக அவர் மாற்றி என்னை அபிஷேகித்திருக்கிறாரே, அவரே சார்ந்து கொண்டார். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே அந்த தண்டை நான் பின்தொடரவன்மா, அதை நான் பிடிப்பனோ என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஆம் தேவ ஜனமே, எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்க அப்பாக்காக நான் நிற்பேன். ஏன்னா அன்றைக்கு என்னை காப்பாற்றினவர், அன்றைக்கு என்னை வாழ வைத்தவர், அன்றைக்கு என்னை பாவ சேற்றிலிருந்து என்னை தூக்கி என்னை உயரத்தில் நிறுத்திருக்கிறவர் ஒரு நாள் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நீங்கள் தைரியத்தோட நீங்க தொடர்ந்து முன்னேறுவீர்கள் என்றால் நாம் வாசிக்கலாம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, ஜீவ கிரீடம் உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற பாதையில உற்சாகத்தோடு கூட செல்லுங்கள். வெற்றியை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.